மார்னிங் சார். நான் ஆடிட்டர் பேசுகிறேன். இப்போ தான் நம்ம டாக்குமெண்ட்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். நம்ம டாக்குமெண்ட்டோட நம்ம இல்லீகல் பிஸ்னஸோட டாக்குமெண்ட்டும் அட்டாச் ஆகிருக்கு சார். இதெல்லாம் நம்ம மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது சார். அப்படிங்களா? நீல் தானே சப்மிட் பண்ணது? சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். லாயர் அருண்கிட்ட தான் சார் அந்த இன்னொரு டாக்குமெண்ட் இருக்குது. நம்ம பண்ணுற இல்லீகல் பிஸ்னஸ் மட்டும் வெளியில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இதனால் பல கோடி லாஸ் ஆகும் சார். ஓகே, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. ஹலோ சஞ்சய், ஐ ஆம் விக்ரம். என்னோடய ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு தெரியும். அது கவர்மெண்ட்டுக்கு தெரியக்கூடாது. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. திஸ் இஸ் ஃபார் வார்னிங் ஃபார் யூ. அப்படி தெரிஞ்சதுன்னா நாளைக்கு நீ யாருக்கும் தெரிய மாட்டேன். புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என்கிட்ட அந்த டாக்குமெண்ட் எதுவும் இல்லை. லாயர் அருண்கிட்ட தான் சார் இருக்குது. ஹலோ நீல். ஹாய் தேவ். வரைக்கும் நம்ம பண்ண பிரச்சனைகள் என்னன்னா, சீட்டிங் பண்ணல, ட்ரேடிங் மூலமா இது பண்ணிருக்கோம். ஓகேவா? அன்னோன் லைசன்ஸ்ல நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஜெர்மன் கம்பெனி ஜிவிக்ஸ் மூலமா நாம பிசினஸ் பண்ணிருக்கோம். இது மூலமா இந்தியால நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு டாக்ஸஸும் நம்ம கட்டவே இல்லை. இது மூலமா நமக்கு கிடைச்ச லாபம் 1000 கோடி. சோ இதை வச்சு நம்ம என்னன்னா பண்ண முடியும். ஒருவேளை நம்ம மாட்டினோம்னா மொத்தமா எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். ஒருவேளை மாட்டினா நமக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்? நம்ம மாட்டியாச்சுன்னா நம்மளுக்கு 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இல்லீகல் டாக்குமெண்ட் போகாமல் பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை நம்ம முடிச்சாகணும். இல்லை கோடி கணக்கில் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஜெயில் தண்டனை 7 வருஷம் வேறு இருக்குது. இந்த பிரச்சனையை எங்கள் முடிச்சு கொடுக்கணும் நீல். ஹலோ சார். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குது சார். இப்போ என்னன்னா, விக்ரம் நீலும் என்னை கொலை மிரட்டல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இதுதான். என்ன விஷயம்னா, அவங்க டாக்ஸேஷன் ஓரியன்டாக விக்ரமும் நீலும் எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க சார். அதுக்கு காரணம் என்னன்னா, சென்செக்ஸ் யூனியன் டாக்ஸ் அவங்க வந்து நிறைய சீட்டிங் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான விஷயங்கள் சப்மிட் பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் பார்த்தேன். அதை அவங்கள்ட்ட நோட் பண்ணி அவங்ககிட்ட நான் சொல்லும்போது அவங்க எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன சார் பண்ணுறது? கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. அதுக்காக எனக்கு பாதுகாப்பு வேணும் சார். இது நிஜமா உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? அதான் சார், இது என்னன்னா சென்செக்ஸ் டாக்ஸேஷன்ல அவங்க பண்ண சீட்டிங்ஸ், டாக்ஸேஷன் ஓரியன்டா அவங்க பண்ண சீட்டிங்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஜெர்மன் கம்பெனில அவங்க வந்து பொய்யான பேர்ல பதிவு பண்ணி லைசன்ஸ் வாங்கி அது மூலமா தான் இது பண்ணிருக்காங்க. ஆனா இது மூலமா இந்தியாவோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். சென்செக்ஸ்ல அவங்க சீட்டிங் பர்சன்ஸ் மூலமா அவங்க பண்ணிருக்காங்க, சப்மிட் பண்ணிருக்காங்க. இதனால அவங்க நிறைய சீட்டிங் பண்ணது வந்து உறுதியா இருக்கு. இப்போ அவங்க எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றது? எனக்கு பாதுகாப்பு வேணும். மன்றம் விக்ரம் மற்றும் நீலுக்கு பங்குச்சந்தையில் உள்ள தெரிந்த தகவல்களை பயன்படுத்தி வர்த்தகம் செய்தது தவறு. ஆகையால் அவர்களுக்கு இந்த தண்டனை விதிக்கப்படுகிறது. தவறான தகவல்களை கொடுத்து உரிமம் பெறுவது சட்டவிரோதம் மற்றும் வரி கட்டாமல் ஏமாற்றுவது சட்டவிரோதம். ஆகையால் இவர்களுக்கு GST சட்டத்தின் கீழ் தண்டனை விதிக்கப்படுகிறது.